ஹாய் வணக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களே! இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு இனிப்பான செய்தி வந்திருக்கு. வீடு கட்டணும், இல்ல பெரிய செலவுகள் இருக்குன்னு நெனச்சிட்டு இருந்த அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்க ஜிபிஎஃப் கணக்குல இருந்த பணம் எடுக்கிறதுக்கான அதாவது வித்ட்ராவல் லிமிட் வரம்ப பார்த்தீங்கன்னா, அரசு இப்ப அதிரடியா உயர்த்தியிருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளிவந்திருக்கு. அதில என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதிகபட்சமா எவ்வளோ பணம் எடுக்கலாம், இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாடு அரசோடைய நிதித்துறைய வந்து இந்த ஒரு முக்கியமான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அரசாணை நிலை எண் 46 பிப்ரவரி எண்ட்ல பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணை மூலமா ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் விதிகள்ல குறிப்பா பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 15(b)ல ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல முதல் சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் தங்களுடைய ஜிபிஎஃப் கணக்குல இருந்து ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக பணம் எடுக்கிறப்போ, இனி அதிகபட்சமா 20 லேக்ஸ் வரைக்கும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லன்னா, உங்களுடைய அடிப்படை மாத ஊதியத்தை போல அதாவது மந்த்லி பே இருக்கு பார்த்தீங்களா, அதுல 75 மடங்கு கணக்கிடப்படும் சொல்றாங்க. இந்த 2ல வந்து எது குறைவா இருக்கோ, அந்த தொகைய பார்த்தீங்கன்னா, நீங்க விதிகளுக்கு உட்பட்டு எடுக்கலான்ட்டு அரசாணையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டுறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வந்திருக்கு. நீங்க வீடு கட்டுவதற்காக ஹவுஸ் பில்டிங் அலவன்ஸ் மாநில அரசு, மத்திய அரசு அல்லது தனியார் நிதி நிறுவனங்கள் மூலமா ஏதாச்சும் அட்வான்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு சின்ன நிபந்தனை இருக்குன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க ஏற்கனவே வாங்கிய அந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் தொகையும், இப்போ இந்த ஜிபிஎஃப் மூலமா நீங்க எடுக்கும்போது தொகையும் சேர்த்தா, ஒட்டுமொத்தம் அதிகபட்சம் வரம்பு பார்த்தீங்கன்னா, 50 லேக்ஸ் தாண்டக்கூடாதுன்னு ஒரு புதிய லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மிக முக்கியமான திருத்தத்துக்கான அரசாணை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசோடைய கூடுதல் தலைமை செயலாளர் வெளியிட்டிருக்காரு. இன்றைய காலகட்டத்தில நிலத்தின் விலையும் சரி, கட்டுமான பொருட்கள் விலையும் சரி, பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு நடுத்தர அரசு ஊழியர், அதுவும் லஞ்சம் வாங்காத அரசு ஊழியர் வந்து சொந்தமா வீடு கட்டணும்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை தேவைப்படும். இந்த நேரத்தில வந்து நீங்க பேங்க்ல அதிக வட்டிக்கு கடன் வாங்குறத தவிர்த்துட்டு, தங்களுடைய சொந்த ஜிபிஎஃப் சேமிப்புல இருந்தே 20 லேக்ஸ் வரைக்கும் பணம் எடுக்கலான்ட்டு அரசு சொல்லியிருக்கு. உண்மையிலே கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் உடைய சொந்த வீட்டு கனவை நனவாக்க ஒரு மாபெரும் உதவியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஜிபிஎஃப் அரசாணை 46 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 20 லேக்ஸ் வரம்பு வந்து போதுமா? உங்க கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.